நினைக்கிறேன். ராதா, என்ன நீ சொல்லுங்க. ரொம்ப பயமா இருக்கு. அன்னைக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? அதெல்லாம் ஒன்றும் ஆகாத நீ. நீங்க ஏன் தேவையில்லாம அதெல்லாம் பத்தி நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல் தானே கூட்டு போயிருக்காங்க. முதல்ல போய் என்னன்னு கேட்போம். இல்ல ராதா, கைகாலெல்லாம் ஒரு மாதிரியே நடுங்குற மாதிரி இருக்கு. ஐயோ அண்ணி, சின்ன குழந்தை பரவாயில்ல போல. வர்ற வழிலாம் நச்சரிச்சுட்டே வர்றீங்க. வாங்க அண்ணி, முதல்ல போவோம். போய் பார்த்தா தானே தெரியும் என்ன ஏதுன்ட்டு. சரி சரி, விறுவிறுன்னு நட. என்ன அண்ணி, இங்க தானே சொன்னீங்க? யாருமே இருக்க மாதிரி தெரியல. இதே ஹாஸ்பிட்டல் தான் சொன்னாங்க அத்தை. தெரியலையே ராதா என்னான்ட்டு. இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணி கேட்கவா? ஆஹா வேண்டாம் அண்ணி, அங்க பாருங்க சிஸ்டர்ஸ் வர்றாங்க, அவங்க கிட்ட கேட்போம். சிஸ்டர் ஒரு நிமிஷம். என்னம்மா, என்னாச்சு? யாருக்காவது உடம்பு சரியில்லையா? இல்ல 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 சிஸ்டர், இங்க சரஸ்வதின்ட்டு யாராச்சும் அட்மிட் பண்ணிருக்காங்களா? அந்த டெலிவரி கேஸா? ஆமா ஆமா, அவங்க தான். ஆமா, அட்மிட் பண்ணிருக்காங்க. அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் அங்கதான் நிக்காங்க. வேணா போய் பாருங்க. சரி, தேங்க்யூ. அவங்க இப்ப எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா? இல்லம்மா, உள்ள செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் டாக்டர் ஒன்றும் சொல்லல. சொன்னதுக்கு அப்புறம் சொல்றேன். ஓகே சிஸ்டர். ராதா, பூமிகா வாங்க. எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தோம். சரஸ்வதி அக்கா எப்படி இருக்காங்க? இப்போ அவங்களுக்கு பரவாயில்லையா? என்ன ஆச்சு? என்னாச்சுக்கா? அத்தையே ஒரு மாதிரியா இருக்காங்க. சரஸ்வதி அன்னைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இல்லை இல்லை, டாக்டர் ஒன்றும் சொல்லலை இதுவரை. நாங்களும் அடிக்கடி கேட்டுகிட்டே தான் இருக்கோம் என்னாச்சு என்னாச்சுன்ட்டு. ஒன்றும் இன்னும் ரிப்ளை வரல. வெயிட் பண்ணுங்கன்னு மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டேங்காங்க. அச்சோ, எதுவும் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லைல்ல? அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்கக்கூடாது. இருக்காது அத்தை. இல்லை சொல்கிறேன், கேட்குறேன் உங்ககிட்ட. ஏதாவது பிரச்சனையா என்னான்ட்டு. அதான் ஒன்றும் சொல்லலை, என்ன ஏதுன்னு தெரியல. அதான் உனக்கு உடனே ஃபோன் அடித்தேன். எப்போ வயிறு வலி வந்துச்சு? இப்போ தான் அட்மிட் பண்ணீங்களா? இல்லை பூமிகா, ஒரு மணி நேரம் இருக்கும் நாங்கள் இங்கே வந்து. 1 மணி நேரம் ஆகுமா? எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்துட்டு நார்மல் டெலிவரியா சிசரியனா என்ன ஏதுன்னு சொல்லிடுவாங்கல்ல. என்னாச்சு? ஏன் இப்படி சொல்லாமல் இருக்காங்க? அதாம்மா என்னன்னு தெரியல. நாங்களும் டாக்டருக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன சொல்லுவார் என்ன ஏதுன்ட்டு கேட்கறதுக்கு. அட்மிட் பண்ணதுலேருந்து ஒரு வாட்டி தான் வெளியே வந்தாங்க. அப்போ கூட என்னன்னு கேட்டதுக்கு சரியாக பதிலும் சொல்லலை. அதான் அத்தை ரொம்ப மனசுடைஞ்சு போய் இருக்காங்க. மலர்விழி அத்தைக்கிட்ட சொன்னீங்களா? எல்லார்கிட்டையும் சொல்லியாச்சு பூமிகா. வரேன்னா சொன்னாங்க. ஓ அப்படியா? பாவம் என் பொண்ணு மனசுல எவ்வளோ கஷ்டத்தை வச்சுக்கிட்டு இருக்கா அவளுக்கு. அதான் இப்படியெல்லாம் நடக்குது. என்ன பண்றது? போன இடம் சரியில்லைனா இப்படி தானே நடக்கும். அவளாம் ஒரு மனுஷியா? என் பொண்ணை போட்டு என்ன பாடுபடுத்தி இருக்கா. அதான் இப்படி ஆயிடுச்சு அவளுக்கு. என் பொண்ணை மட்டும் ஒழுங்கான இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா அவன் இந்த கஷ்டத்தெல்லாம் படணுமா? அண்ணி, ஏன் அண்ணி அழுவுறீங்க? அவங்க ஏதோ எமோஷன்ல அப்படிலாம் பேசுறாங்க. அதெல்லாம் கண்டுக்கிடாதீங்க அண்ணி. சரஸ்வதி அக்காவுக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்துச்சுன்னு வைங்க, அவங்க நல்லா சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் பெருசாக தெரியாது. நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, அழாதீங்க. அத்தை சும்மா இருங்க அத்தை, பூமிக்கு அழுகுறா. அழட்டுமே, நல்லா அழட்டும். என் பொண்ணே உள்ள அழுதுகிட்டு இருக்கா. நான் இதுக்கு அடுத்த பொண்ணு அழுகுறதுக்கு கவலைப்படணும். என்ன அத்தை இப்படி பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் அமைதியாக இருங்க. அப்படிப்பட்டவங்க நம்ம எதுக்கு ஃபோன் பண்ணி அவகிட்ட சொல்லியிருக்கணும்? சொல்லாமலே இருந்திருக்கலாமே. சும்மா இரு. நான் என் மன கஷ்டத்தை சொல்லி அழுதுகிட்டு இருக்கேன். அவள் அழுதுறானா நான் என்ன பண்ண முடியும்? இல்லை அத்தை, அவள் முன்னாடி அவங்க அம்மா பற்றி எதுவும் பேசாதீங்கங்கிறேன். நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஐயோ, அத்தை வேற இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுனே தெரியலையே. எல்லாத்துக்கும் காரணம் எங்க அம்மா தான் ராதா. அவங்க தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம். ஒழுங்கா இருந்திருந்தாங்கன்னா இப்படிப்பட்ட பேச்செல்லாம் கேட்க வேண்டி வருமா? அண்ணி, நான் சொல்றதை கேளுங்க அண்ணி. இதுக்கெல்லாம் அழுதுகிட்டு இருக்காதீங்க. நம்ம தான் இங்க வந்தாச்சு அவங்கள பாக்குறதுக்கு. இப்போ போய் நீங்க இப்படி அழுதுட்டு இருந்தா அதெல்லாம் சரி வருமா? அழாம இருங்க அண்ணி. இல்லை ராதா, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. எங்கள் அம்மா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தான். அவங்க எங்கள் அம்மாவை சொல்கிறாங்கன்றதுக்காண்டி நான் அழலை. இப்படியெல்லாம் நடந்துச்சேன்னு நினச்சி தான் நான் அழுதுட்டு இருக்கேன். சரிங்க நீ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க, அழாதீங்கங்கிறேன். முடியல ராதா, நான் என்ன வேணும்னா அழுதுகிட்டு இருக்கேன். அண்ணி, உங்கள் அண்ணன் வர்றாங்க. வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்க அண்ணே. பூமிகா எப்படிமா இருக்க? இருக்க அண்ணே, நீ எப்படி இருக்க? என்னாச்சு பூமிகா, ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? இல்லண்ணே, அன்னைக்கு இப்படி ஆயிடுச்சுல, அதான் நினைச்சுதான் கஷ்டமா இருக்கு. எப்படிமா ஆயிடுச்சு? ஒன்னும் ஆகலையா? இப்பதான் டாக்டர் கிட்ட பேசிட்டு வர்றேன். அவளுக்கு ஒன்னும் இல்ல, சரியா? நீ எதுக்கு தேவையில்லாம அழுகுற? அழட்டும் நல்லா. என்னாச்சத்த, ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க அவளை? உங்களையும் சேர்த்துதான் பேசணும். சும்மா இருந்த என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டீங்கல்ல. எப்படி கொண்டு வந்து நிறுத்தணும்? நாங்க என்ன பண்ணோம்? அண்ணா அண்ணா சும்மா இருண்ணே. இல்ல பூமிகா, அவங்க என்ன பேசுறாங்க என்கிட்ட? அண்ணா, அவங்க ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்க. நீங்க அதை பெருசா எடுத்துக்கிடாதீங்க, விடுங்க. அம்மா விடுங்கம்மா. நீ சும்மா இரு ராதா, உனக்கு என்ன தெரியும் என் பொண்ணு பட்ட கஷ்டம். அத்தை, நீங்க சும்மா இருக்க போறீங்களா இல்லையா? அவர் முன்னாடி எதுவும் பேசாதீங்கன்னு உங்ககிட்ட சொல்லி தானே இருக்கேன். ஏன் அத்தை இப்படி பண்றீங்க? இல்லம்மா, எனக்கு மனசே ஆறல. என் பொண்ணு இப்படி ஒரு கஷ்டத்துல மாட்டிக்கிட்டாளன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு மனசுக்கு. இந்த டயத்துல கூட அவன் மூஞ்சில ஒரு சிரிப்பை நம்ம பார்க்கலையே. சரிங்க அத்தை, அதுக்கு இப்ப என்ன பண்ண முடியும்? இப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடுச்சு, விடுங்க. இப்ப அவன் நல்லபடியா குழந்தை பெற்று வரணும். அதை பத்தி தான் நம்ம யோசிக்கணுமே தவிர தேவையில்லாத சண்டையை பத்தி யோசிக்க கூடாது.
கையிலக்கா சொல்றதுதான் கரெக்ட். நீங்க தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்க. அப்புறம் அவங்க அண்ணனுக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன பேசுவாங்கன்னு தெரியும்ல. பேசுவாராம்ல, பேசுவாரு. என் பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணது காணாம பேச வர செய்வாரா? அவருதான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம். அவ அம்மா குணம் தெரிஞ்சு என் பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு அவ இப்ப இந்த பாடுபடுறா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா, அவங்களுக்கும் மனசு கஷ்டப்படும்ல. இவங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? என்ன இப்படி பேசிட்டு இருக்காங்க? அண்ணன் நீ கோவம் மட்டும் பற்றாத, தயவு செஞ்சு கோவப்பற்றாத. அவங்க ஏதோ கோவத்துல பேசுறாங்க, தூர விடு அதெல்லாம். அதுக்காக நீ எதுவும் அவங்க கிட்ட சண்டைலாம் போட்டுறாத. இல்ல பூமிகா, நானே சரஸ்வதி இந்த நிலைமையில இருக்கான்னு கஷ்டத்துல இருக்கேன். அவங்க என்னன்னு பார்த்தா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அண்ணன் என்னதான் இருந்தாலும் நம்ம அம்மா பண்ணது பெரிய தப்பு. அதனாலதான் அவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க. அதெல்லாம் நீ பெருசு படுத்தவே கூடாது, சொல்லிட்டேன். அமைதியா இருந்துரு. அப்புறம் அவ்வளவுதான் உன்னை சொல்லுவேன், உன்கிட்ட பேசவே மாட்டேன். இல்ல பூமிகா, அவங்க பேசுறது ஒண்ணும் சரி கிடையாது பாத்துக்கோ. சரிண்ணே, எனக்கு புரியுது. ஆனா நம்ம அம்மா பண்ணது அதை விட பெரிய தப்புல. அண்ணி இந்த டயத்துல வீட்டை விட்டு வெளியே துரத்தி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. டெய்லியும் அழுதுக்கு தானே இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கஷ்டம்லாம் தேவையா? அந்த ஆதங்கத்துல தான் அவங்க அம்மா பேசுறாங்க. நீ தேவையில்லாம வாய் கொடுக்காதண்ணே. என்ன பண்றது, எனக்கு அம்மா அமைஞ்சது சரியில்லை. இல்லைன்னா இவங்க பேச்செல்லாம் கேட்டாகணும்ட்டு எனக்கு தலை எழுத்து. அண்ணே அப்படி சொல்லாதண்ணே. இல்ல பூமிகா, நம்ம வீட்டுல நம்ம எப்படி இருந்தோம் அம்மா கூட ஜாலியா. இப்ப பாரு எவ்வளோ கஷ்டமா இருக்கு மனசுக்கு, தெரியுமா? இவனால தானே நானும் வீட்டை விட்டு வெளியே வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன். ஆனா அவங்க அம்மாக்கு அதெல்லாம் தெரியுதான்னு பாரு. இப்ப மட்டும் இல்ல பூமிகா, அவங்க வீட்டுல நான் இருக்க ஒவ்வொரு நாளும் ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. சரஸ்வதிக்கு சப்போர்ட் பண்ண ஒரே காரணத்துக்காண்டி தான் அம்மா என்ன வீட்டை விட்டு துரத்திருக்காங்க. இல்லைன்னா என்ன அம்மா வீட்டை விட்டு துரத்துவாங்களா? அண்ணே அதை பேசுற நேரம் இது கிடையவே செய்யாது. தயவு செஞ்சு நீ அமைதியாரு. அவங்க காதுல ஏதாவது விழுந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ போய் அன்னைக்கு என்னாச்சுன்னு கேட்டுட்டு வா. எப்போ டெலிவரி சொல்லியிருக்காங்கன்னு கேட்டுட்டு வா. போன இல்ல பூமிகா, ரொம்ப நாள் இவங்க என்ன கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியாது. வாயை திறந்தாலே பாம்பு கக்குற மாதிரி விஷத்தை கக்கிக்கிட்டே இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் லவ் பண்ணி நீ தான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அவங்க பொண்ணு தானே என்ன லவ் பண்ணி வந்துச்சு, நானா கூப்பிட்டேன்? அண்ணே அப்படி சொல்லாதண்ணே. அம்மா பேச்சு கேட்டு நம்ம நிறைய தப்பு பண்ணியிருக்கோம். அதுக்கு உண்டான தண்டனை தான் இப்போ நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாம நீ அவங்க கிட்ட வாய் கொடுக்காத. அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. அவங்க நம்மள மாதிரிலாம் கிடையாதுண்ணே. ஏன் பூமிகா, திருடனுக்கு தப்பு திருத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்க மாட்டாங்களா? அதான் திருந்தியாச்சுல. இப்பவும் எதுக்கு அதை சொல்லி சொல்லி காட்டிகிட்டே இருக்காங்க? இவ்வளோ பெரிய வீட்டை விட்டு நான் வெளியே வந்து இவங்க வீட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அது இவங்களுக்கு கொஞ்சமாச்சும் தெரியுதா? எப்போ பார்த்தாலும் அவங்க பொண்ணை பத்தியே தான் பூமிகா பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் நம்ம அம்மாவால தான் வந்துச்சு. அவங்களால தான் எல்லா பிரச்சனையும். தனியா கிடந்து அவங்க என்னத்தை சாதிக்க போறாங்களா? ஒன்னு இப்படி வெளியே துரத்தி விட்டுட்டு. அவங்கள தூர விடு. அவங்க பெரிய தப்பு பண்ணிட்டாங்க தான், இல்லைன்னு சொல்லல. அதே தப்ப இப்ப இவங்களும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நேரமும் என்ன குத்தி குத்தி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரஸ்வதிக்கு நம்ம வீட்டுல என்ன பிரச்சனை நடந்துச்சோ அதே தான் எனக்கு இவங்க வீட்டுல நடக்குது. அண்ணா நீ கோவப்படாத அண்ணே. கொஞ்சம் அமைதியா பொறுமையா இருண்ண. ஏதாவது பிரச்சனையில இழுத்து விட்டுறாத. அண்ணி நல்லபடியா குழந்தை பத்தி எஞ்சி வரணும் ப்ளீஸ்ண்ணே. ஐயோ என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. டாக்டரும் வந்து ஒன்றும் சொல்லவும் மாட்டேங்காங்களே. சீக்கிரமா என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லலாம்ல. மனசு கிடந்து கஷ்டமா இருக்கு எனக்கு. அத்தை கவலைப்படாதீங்க அத்தை, உங்க உடம்பு பார்த்துக்கோங்க. தயவு செஞ்சு அழுதுகிட்டே இருக்காதீங்க. ஒன்றும் ஆகாது சரஸ்வதிக்கு. இப்போ உடனே டாக்டர் வந்து சொல்லிடுவாங்க. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை. வாயும் விடாதீங்க அத்தை சண்டையில. ஆமாம்மா ஒன்றும் ஆகாது. சரஸ்வதி அக்காவோட நல்ல மனசுக்கு அவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கும். நீங்கள் அமைதியாக இருங்க. எதை பற்றியும் யோசிக்காதீங்க. உங்கள் உடல்நிலையை நீங்கள் பார்த்துக்கோங்க. நீ ஏன் பூமிக்கா அழுதுகிட்டே இருக்க? கண்ணத்தோட அழாதங்கிறன்ல. சரஸ்வதிக்கு ஒன்றும் ஆகாது, நீ அழாம இரு. நான் போய் டாக்டர் கிட்ட மறுபடியும் செக் பண்ணிட்டு வர்றேன். ஏதாவது சொல்றாங்களா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வர்றேன். நீ முதல்ல கண்ணத்தோடன்ல. இப்படியே அழுதுகிட்டு இருந்தா எனக்கு கோவம் வரும் பூமிக்கா. அப்புறம் நான் ஏதாவது அத்தையை சொல்லிட்டேன். அத்தை திட்டினதுக்காண்டி நான் அழுறேன்னு நினைக்கிறியோ? கிடையவே கிடையாது. அன்னைக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு எனக்கு கஷ்டமா இருக்கு. அத்தை திட்டுறதெல்லாம் நான் ஒன்றும் பெருசாலாம் எடுத்துக்கிடலை. ஏன்னா தப்பு பண்ணது எல்லாம் நம்ம ஃபேமிலி. அதனால நம்ம அழுதுதான் ஆகணும். சரிம்மா, ஏதோ தப்பு நடந்துச்சு விடு. நான் போய் கேட்டுட்டு வர்றேன். நீ அமைதியா அழாம இரு.